இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சில காலங்களாகவே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இதனால அரசியல்ல ரொம்பவே பாமக பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள் பொதுக்குழு கூட்டம் கூட்டினா அதை ராமதாஸ் எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டினாங்கன்னா அதற்கு அன்புமணி அவர்கள் உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, இந்த மாதிரியான போயிட்டு இருக்கு. அதை மீடியாவில் செய்தியாக மாற்றப்பட்டு அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை பொதுத்தளத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்களும் இதை பற்றி பேசுறீங்க. இல்லைன்னா அது ஒரு உள்கட்சி பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கும். இப்போ நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், இது அங்கே உள்ள இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்ததன் அடிப்படையில் உள்ளவங்க கூட என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நினைக்கிறேன். அவர்கள் மனசில் நிறைய குழப்பங்களும், நம்ம உழைச்சதெல்லாம் இவ்வளோ வருஷம் ஒரு உழைச்சோம், இப்போ இவங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் அவர்களுக்கு தான் ஒரு மன உளைச்சலை உருவாக்கி இருக்கு. அவர் ஒரு பொதுக்குழு நடத்தியிருக்காரு, இப்ப நாளைக்கு ஒரு பொதுக்குழு இன்னொன்னு நடக்க போகுது. அப்படிங்கும் போது சிறப்பா நடத்துவாரா அவர் இல்லாமன்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா அவர் தான் இந்த கட்சியை உருவாக்கியவர். படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு ஒரு கட்சியை உருவாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணி, மிகப்பெரிய பணி. அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அங்க உள்ள மக்களை சந்தித்து மக்கள் பணியில ஈடுபட்டு மழை வெயிலெல்லாம் பொருட்படுத்தாம நிறைய சட்ட பிரச்சனைகளை சந்திச்சு சிறைக்கு சென்று இதெல்லாம் பண்ணி தான் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கி இருக்காரு. திரு அன்புமணி அவர்கள் சிறைக்கு சென்றதா கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நினைக்கிறேன், சரியா? அதனால இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மோட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப சுலபமான ஒரு பாதை. அதாவது அப்பா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது, அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய தன் மகனுக்கு அவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக்குனதா இருக்கட்டும், அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே இதற்கே நிறைய திரு அன்புமணி அவர்களோட ஆதரவாளர்கள் பல விதமான ஆபாச வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை காயப்படுத்தி என்னை நான் இனிமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. நீங்க என்ன விமர்சனம் செய்தாலும், என்ன கமெண்ட் கொடுத்தாலும், பொது வாழ்க்கைக்கு ஒரு பெண் துணிச்சலாக வந்துட்டா எதுவுமே எங்க கண்ணுக்கோ காதுக்கோ கேட்காதுங்கிறத இது மூலமா சொல்லிக்கிறேன். எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இருந்தாலும் கூட இப்ப பாமக அவங்களுக்கே வந்துடலாமே. இப்ப ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, அன்புமணி அவர்களுக்கும் சரி, பல விஷயங்கள் நீங்க இப்ப முன்னிறுத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ அன்புமணி பக்கம் நிறைய தொண்டர்கள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க, அன்புமணியோடைய கூட்டணி வேறவா இருக்கு, ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி வேறவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போகுது. இது 2026 எந்த அளவுக்கு இருக்கும்? யாரு முன்னிருந்து பாமகவை நடத்துவாங்க நீங்க? இல்ல, அதுதான் நம்ம கணிக்க முடியாத ஒன்று. இப்ப நீங்க கூட்டணி இல்ல, இவங்க ஒரு அணிக்கு போவாங்க, அவங்க ஒரு அணிக்கு போவாங்கன்னு சொல்றது கூட அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணியோட எண்ணம் என்னவாக இருக்கும் நம்மளால தெரியாதுல்ல. அவங்க ஏதாவது ஒரு பிரதான கட்சிக்கு போய் ஆதரவு கூட்டணி. ஏன்னா அன்புமணி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் தகவல் வெளியாகிறது. ஆனா அவர்களிடமிருந்து தகவல் வரல. அரசியல் புரசலாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டது இல்ல. இது எல்லாமே அரசியல் புரசலா பேசிட்டு தான் இருக்கலாமே தவிர, கட்சி தொடங்குறது அப்படின்னா ஒரு எளிய பணியும் கிடையாது, பயணமும் கிடையாது. நீங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாக்கு சதவீதம் அதிகபட்சம் சொல்லுங்க. ஒரு 3-4% வச்சுக்கலாமா? அதிகபட்சம் வச்சுக்கலாமா? அதை நீங்க அதுக்குள்ள போயிட்டு அதை பிரிச்சு அதை ரெண்டாக்கி அதுல நீங்க கட்சி தொடங்கணும் அப்படிங்கும் போது இவரால ஒரு சாதி கட்சியுடைய கட்சியா இருப்பாரா, சாதிக்கான கட்சியா இருப்பாரா, அல்லது பொதுவாக எல்லாருக்குமான கட்சியா இருப்பாரா? அந்த இடம் இருக்குல்ல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சில காலங்களாகவே பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இதனால அரசியல்ல ரொம்பவே பாமக பின்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள் பொதுக்குழு கூட்டம் கூட்டினா அதை ராமதாஸ் எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழு கூட்டினாங்கன்னா அதற்கு அன்புமணி அவர்கள் உயர்நீதிமன்றத்துல முறையிடுறது, இந்த மாதிரியான போயிட்டு இருக்கு. இப்ப பொதுக்குழு அதாவது மாநில சிறப்பு பொதுக்குழு நடத்த இருக்காங்க. இது சரிவர நடத்த முடியுமா ராமதாஸ் அவர்களால, அன்புமணி இல்லாம? ஆக்சுவலா அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை தான். இருந்த போதிலும் இன்னைக்கு அதை மீடியாவில் செய்தியாக மாற்றப்பட்டு அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை பொதுத்தளத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ நீங்களும் இதை பற்றி பேசுகிறீங்க. இல்லைன்னா அது ஒரு உள்கட்சி பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கும். இப்போ நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், இது
அங்கே உள்ள இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்ததன் அடிப்படையில் அங்கே உள்ளவங்க கூட என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நினைக்கிறேன். அவர்கள் மனசில் வந்து நிறைய குழப்பங்களும், நம்ம உழைச்சதெல்லாம் இவ்வளோ வருஷம் ஒரு உழைச்சோம், இப்போ இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவர்களுக்கு தான் ஒரு மன உளைச்சலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா உண்மையான காரணம் என்னவென்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் தான். அவர் ஒரு பொதுக்குழு நடத்தியிருக்காரு, இப்போ நாளைக்கு ஒரு பொதுக்குழு இன்னொன்று நடக்க போகுது. அப்படிங்கும்போது சிறப்பாக நடத்துவாரா அவர் இல்லாமன்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது. ஏன்னா அவர் தான் வந்து இந்த கட்சியை உருவாக்கியவர். படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு ஒரு கட்சியை உருவாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணி, மிகப்பெரிய பணி. அவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அங்கே உள்ள மக்களை சந்தித்து மக்கள் பணியில் ஈடுபட்டு மழை வெயிலெல்லாம் பொருட்படுத்தாமல் நிறைய சட்ட பிரச்சனைகளை சந்தித்து சிறைக்கு சென்று இதெல்லாம் பண்ணி தான் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கியிருக்காரு. திரு அன்புமணி அவர்கள் சிறைக்கு சென்றதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நினைக்கிறேன், சரியா? அதனால இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மோட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப சுலபமான ஒரு பாதை. அதாவது அப்பா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய தன் மகனுக்கு அவங்க சுகாதாரத்துறை அமைச்சராக்குனதாக இருக்கட்டும், அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்பவே சுலபமாக கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எனக்கு வந்து உண்மையை உள்ளபடி சொல்லணுங்கிறது தான் ராஜேஸ்வரி பிரியா. நான் எந்த இடத்துலையும் எந்த தயக்கமும் இல்லாமல் என் மனதில் என்ன இருக்கோ அது வெளிப்படையாக பேசக்கூடியார். அப்ப இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கலையோ திரு அன்புமணி அவர்கள் அப்படிங்கிற கேள்விதான் என்னை போன்றவருக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இவ்வளவோ பெரிய ஒரு இப்போ வந்து ஒரு அரசியல்ல எந்த பின்புலமும் இல்லாம தனிச்சு வந்து ஒரு பதவிக்கு வருவது அப்படின்னா எவ்வளவு சிக்கலானதுன்னு நீங்க போய் தன்னிச்சையா வந்து அரசியல்வாதிகள்னு ஒரு பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும். அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது கல்லும் முள்ளும் நிரம்பிய மிகவும் கடினமான பாதை. அந்த கடினமான பாதையை கடந்துதான் ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துக்கோ வந்து சேர முடியும். இப்ப இவங்க பிள்ளையாக இருக்கிற அடிப்படை காரணம், இவர்களுக்கு மகன் அப்படிங்கிறதன் அடிப்படையில சுலபமா கிடைச்சிருக்கு. அதை ஏன் தக்க வச்சுக்கலங்கிற இடம் கேள்விக்குறிதான். அததான் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லும் போது, இவ்வளவு நாளா பயணம்லாம் எங்கேயுமே போகல, நீங்க வந்து இன்னைக்கு போயிட்டு நீங்க என்ன மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு நீ நடைப்பயணம் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் கேட்கறாங்கன்னா, அப்ப அந்த கிடைத்த வாய்ப்பை அவர் இன்னுமே சுறுசுறுப்பா வேகமா நிறைய செய்திருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதை உருவாக்கியவர் அப்ப அது அவருடைய மனசுல என்னென்ன நினைச்சிருக்காரோ அது எல்லாம் செய்தால்தான் அந்த நம்ம கொடுத்த பொறுப்போ பதவியோ அது பிள்ளையாக இருந்தாலும் அது சரியாக அவங்க செஞ்சாதான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த இடத்துல அவர் வந்து தன்னை ஒரு தந்தையாக மட்டும் பார்க்காமல் ஒரு சமூகத்துக்காக நம்ம பாடுபட்டோம், அவங்க இடஒதுக்கீடுக்காக நம்ம பாடுபட்டோம், அவர்களுக்காக நின்று இருக்கோம், பொதுவான மக்கள் பிரச்சனைக்கும் நிறைய வலுவான குரல் எழுப்பியிருக்கோம். அப்ப நம்ம மக்களுக்காக இருந்த ஒரு நபராக இங்க தந்தையா செயல்படணுமா அல்லது மக்களுக்கான ஒரு நபரா செயல்படணுமா அப்படிங்கிற ஒரு இடம் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்துட்டு, அப்ப நான் மக்களுக்கானவராக இருக்கேன் அப்படிங்கிற இடத்த அவர் நோக்கி போயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். குடும்பம் அப்படிங்கிறதுக்குள்ள குடும்பத்துல நடக்கிற ஒரு விழாக்களையோ எதையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இன்றைக்கும் பல குடும்பங்கள்ல பேசிக்கொள்ளாத அப்பா மகன் இருக்காங்க, அண்ணன் தம்பிகள் இருக்காங்க, அக்கா தங்கைகள் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, இரத்த உறவுகளாக இருந்தாலும் பேசிக்காம இருப்பாங்க. ஆனால் எந்த வீட்டுல எந்த தேவை நடந்தாலும் அதுல போய் அவங்க கலந்துக்கணும். அது நல்லதோ கெட்டதோ அனைத்திலுமே அவங்க ஒன்றாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் வருது. அதை அவர் சரியா நடந்துக்கிறாரு. நேற்று அவங்க மனைவியோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தோட இருந்தது அப்படிங்கிறது பிரித்துதான் பார்க்கணும். அது ஆனா இந்த விஷயத்த கூட சமாதானம் பேசுறதுக்காண்டிதான் அன்புமணி அவர்கள் வந்து தைலாபுரம் போனதாக வந்து தகவல் வருது. இல்ல அது வரலாங்க, சமாதானம் பேச முயற்சி எடுத்திருக்கலாம், அது நமக்கு தெரியாதுல்ல, தெரியாது. முயற்சிங்கிறது அவங்களுக்குள்ள அவங்க சமாதான முயற்சி எடுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அது நமக்கு தெரியாத ஒன்றை பத்தி பேசுறதை விட இன்றைக்கு திரு ராமதாஸ் அவர்கள் நான் எதுவுமே பேசல, ஒரு வணக்கம் வச்சாரு, நானும் வணக்கம் வச்சேன், அதுக்கப்புறம் எதுவுமே பேசல அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாருல்ல. நம்ம வந்து கற்பனைக்குள்ள போய் பேசுறதை விட அவர் சொன்னதை உண்மையா நினைச்சுதானே நாமெல்லாம் பேச முடியும். அப்ப எதுவுமே பேசிக்கல. இன்னொன்னு பொதுக்குழுங்கிறது நடக்கும், நீங்க எல்லாம் பயணத்தை வந்து தொடருங்க, வாங்க, உங்களை சந்திக்கிறேன், நாளைக்கு நான் சந்திக்க போறேன் அப்படிங்கிற தகவல் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில பாமகவுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்குங்கிறது எங்களாலையும் இல்லை, உங்களாலையும் இல்லை, யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாம தான் இருக்கு, கணிக்கவே முடியாம தான் இருக்கு. ஆனா அது நல்லதா கெட்டதாங்கிறது, நல்லது இல்லைங்கிறது தான் என்னை போன்றவர்கள் இணைந்து எல்லாரும் போல எப்போதும் போல அவங்க செயல்பட்டா நல்லா இருக்குங்கிறது தான் நினைக்கிறோம்.
என்னவா இருந்தாலும் பெரியவங்களை மதிச்சு அவங்க சொல்படி கேட்டு கூட நீங்க அந்த வழியில போய் கூட தன்னை நிரூபித்து காட்டிக்கொள்ளலாம் திரு அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறத தான் நான் குறிப்பிட்டு இருக்கேன். இங்க நம்ம யாரையும் வந்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், ஏன்னா நாம இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சொன்னது எல்லாமே உங்க அப்பா. அவர் எப்படிப்பட்டவர், என்ன பண்ணாரு, என்னென்னலாம் பண்ணாருன்னா அவங்க அப்பாவே சொல்லிட்டாங்க. அது உண்மையா போயாலும் நமக்கு தெரியாது. அது குறித்து நாம வந்து பேசுறதுக்கு விருப்பப்படலை. அது குறித்து பேசி, ஏன்னா நான் எப்பவுமே மக்கள் பக்கம் நிக்கிறாள். பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக நம்ம பேசுறோமே தவிர நமக்கு யாரை பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறது எனக்கு தேவையற்ற ஒன்று. தனி மனித தாக்குதல் எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. நான் எப்பவுமே பொதுத்தளத்துல நான் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரதான கொள்கை, எனக்குள்ள ஒரு கொள்கை என்னன்னா, தனி மனித தாக்குதலை நான் தவிர்த்துடுவேன். மக்களுக்கு எது தேவையோ அது குறித்து பேசுவதுதான் ஆரோக்கியமான அரசியலை நாளைக்கு உருவாக்கும். இன்னைக்கு நாமெல்லாம் விதைக்கிறது தான் நாளைக்கு இளைஞர்கள் மத்தியில போய் சேரும். அப்படி இருக்கும்போது நான் தனி மனிதராக திரு அன்புமணி அவர்கள் குறித்தோ அல்லது திரு ராமதாஸ் அவர்கள் குறித்தோ எல்லாம் பேச விரும்பல. உலக நீதி, அப்பா பேச்ச கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உலக நீதியையும், தொண்டர்கள் மனசு புண்படுது, நீங்க வலுவாக இருக்கணும்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் நான் எடுத்து சொல்ல நான் விரும்புறேன். அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதற்கே நிறைய திரு அன்புமணி அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து பல விதமான ஆபாச வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை வந்து காயப்படுத்தி என்னை வந்து நான் இனிமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க. நீங்க என்ன விமர்சனம் செய்தாலும், என்ன கமெண்ட் கொடுத்தாலும், பொது வாழ்க்கைக்கு ஒரு பெண் துணிச்சலாக வந்துட்டா எதுவுமே எங்க கண்ணுக்கோ காதுக்கோ கேட்காதுங்கிறத இது மூலமா சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆபாச வார்த்தைகளோ நீங்க வக்ரமா பேசுறதோ என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய பேச்சையோ என்னுடைய கருத்தையோ தடுத்துருச்சுன்னா நாளைக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து தடைபட்டுருவாங்க. அதனால பெண்களை பொறுத்தளவுல எல்லாருக்கும் சொல்றேன், பொதுவா என்ன விதமான விமர்சனங்கள் யாரு செய்தாலும் நீங்க சரியானவர் என்பது உங்க குடும்பத்துக்கும் உங்க உறவினர்களுக்கும் தெரிந்தால் போதும். நீங்க வேற யாருக்கும் போயிட்டு நீங்க எப்படிப்பட்டவங்கிறத அவங்க கமெண்ட் வந்து உங்களை அந்த கமெண்ட் வந்து உங்களை நிர்ணயிக்க போறதில்லை. அப்ப வந்து பெண்கள் அடுத்து எல்லா துறையிலையும் வரணும்னா நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கிறது நான் பெண்களுக்கு பணிவோட கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னை போன்றவர்கள்லாம் ஒரு சின்ன முன் உதாரணமாவது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முழுசா மக்களுக்காகவே செயல்படணும் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாம களத்துல இருக்கிறதுனால எந்த பேச்சும் எங்களை ஒரு நாளும் தொய்வடைய செய்யாது. இன்னும் வலுவாகும். நீங்க இன்னும் பேசினா இன்னும் நாங்க ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் மேலும் மேலும் வலுவாக மாறி உங்களுக்காகவே கடைசி வரைக்கும் நிப்போன்னு சொல்லிக்கிறேன் நான். கண்டிப்பா மேம். ஒரு பெண் வந்து ஒரு பொது வாழ்வுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இருந்தாலும் கூட இப்ப வந்து பாமக அவங்களுக்கே வந்துடலாமே. இப்ப ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, அன்புமணி அவர்களுக்கும் சரி, பல விஷயங்கள் வந்து நீங்க இப்ப முன்னிறுத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ அன்புமணி பக்கம் வந்து நிறைய தொண்டர்கள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க, அன்புமணியோடைய கூட்டணி வேறவா இருக்கு, ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி வேறவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் போகுது. இது 2026 எந்த அளவுக்கு இருக்கும், யாரு வந்து முன்னிருந்து பாமகவை நடத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நம்ம கணிக்க முடியாத ஒன்று. இப்ப நீங்க கூட்டணியில இவங்க ஒரு அணிக்கு போவாங்க, அவங்க ஒரு அணிக்கு போவாங்கன்னு சொல்றது கூட அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அணியோட எண்ணம் என்னவாக இருக்கும் நம்மளால தெரியாதுல்ல. அவங்க ஏதாவது ஒரு பிரதான கட்சிக்கு போய் ஆதரவு கூட்டணி. ஏன்னா அன்புமணி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் தகவல் வெளியாகிறது. ஆனா வந்து அவர்களிடமிருந்து தகவல் வரல. அரசியல் புரசலாக வந்து அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு இல்ல, இது எல்லாமே அரசியல் புரசலா வந்து பேசிட்டு தான் இருக்கலாமே தவிர அவங்க எப்படி தொடர போறாங்க அல்லது இந்த பிரச்சனை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள செட்டில் ஆகுமா, என்ன தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்கு அப்படிங்கும் போது இது வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த இடமும் இருக்கு. அந்த இடமும் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் புரசலா பேசிட்டு தானே இருக்காங்க. அதனால இது ரெண்டா பிரிஞ்சு இவங்க ஒரு அணி அவங்க ஒரு அணி அப்படி போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி போனா அதோட நிலை வந்து மிக மோசமானதா தான் இருக்கும்னு அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க சொல்லுங்க மேம். அன்புமணி, ஏன்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்ததுனால நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப இருக்கக்கூடிய கால சூழலை மட்டும் கருத்தில் கொண்டு? அது நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு அதீத கட்சி தொடங்குறது அப்படின்னா ஒரு எளிய பணியும் கிடையாது, பயணமும் கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சதவீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாக்கு சதவீதம் அதிகபட்சம் சொல்லுங்க. ஒரு 3-4% வச்சுக்கலாமா? அதிகபட்சம் வச்சுக்கலாமா? அதை நீங்க அதுக்குள்ள போயிட்டு அதை பிரிச்சு அதை ரெண்டாக்கி அதுல நீங்க கட்சி தொடங்கணும் அப்படிங்கும் போது இவரால் ஒரு சாதி கட்சியுடைய கட்சியா இருப்பாரா, சாதிக்கான கட்சியா இருப்பாரா, அல்லது பொதுவாக எல்லாருக்குமான கட்சியா இருப்பாரா? அந்த இடம் இருக்குல்ல. இப்போ வந்து அவருக்கு எல்லாமே செய்தது வன்னியர் சமூகம் தான். அவருக்கு எல்லாமே பேக் போனா இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அவர் இடத்துல இருந்து இது தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கறத அவருக்கும் யோசிக்க தெரியும் நான் நம்புறேன். கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தா இவ்வளவு ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் ஆட்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அறிவிப்பை போன மாதமே அறிவிச்சிருக்கலாம், அல்லது என்னைக்கு எனக்கு பனையூர்ல அலுவலகம் இருக்கு அப்படின்னு மேடையில எந்திரிச்சு சொன்னாரோ, ஒரு பொதுக்குழுவா அந்த இளைஞரணி தலைவராக அவங்க உறவினர் ஒருத்தவங்களை போடும்போது எந்திரிச்சு கோவப்பட்டு அன்புமணி அவர்கள் பேசினாரோ அப்பவே கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதன் பிறகு பல சம்பவங்கள் நடந்துட்டு பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க. தாயை தாக்கினார்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் அடுக்கடுக்கா வச்ச பிறகுமே அவர் இன்னும் முடிவெடுக்கலைன்னா அது என்னால முடியாதுங்கிறத அவர் உறுதியா இருக்கிறதுனாலதான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். இப்ப வன்னியர்களுடைய வாக்கு தான் பெரும்பான்மையா பாமகல இருக்கு. இப்ப வன்னியர்களே இப்ப வாக்கு போடுவாங்க, அதாவது வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 2026ல இது இந்த நிலை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நம்ம ரொம்ப ஏர்லியா நினைக்கிறேன்னா இது குறித்து வன்னியர்கள் வாக்கு எல்லாமே பாமகவுக்கு கிடையாதுல்ல. வன்னியர்கள் வாக்கு பெரும்பாலும் பாமகக்கு வன்னியர்கள் ஓட்டு தானே அதிக அளவில் இருக்கு. இல்ல பாமகவுல இருக்கிற ஓட்டுகள் வன்னியர் ஓட்டா இருக்கு. வன்னியர்கள் அதிமுகவுலையும் பரவலா இருக்காங்க, திமுகவுலையும் இருக்காங்க. நம்ம இதை இப்படிதான் சொல்லணுமே தவிர அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் வன்னியர்கள் அதிமுக திமுக இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் பாமக இருக்காங்க. அதனால இந்த ஓட்டை அவங்க தக்க வச்சுக்கணும்னா அப்ப அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்துதான் தக்க வைக்க போறாங்களா இல்ல அதையும் அவங்க இழக்க போறாங்களாங்கிறதெல்லாம் இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்துதான் அமையுமே தவிர. ஏன்னா இன்னைக்கு புதிய வாய்ப்புகள், புதிய கட்சிகள் இப்பவே சொல்றாங்க. இப்ப நாம பேசுறதே நேர்மையா இருக்கும் போது நிறைய பாமகவுல உள்ள இளைஞர்கள் என்னுடைய கட்சிக்கு இணைய கூட தயாரா இருக்காங்க. இப்ப அவர்கள் மனசுக்குள்ள அது வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துட்டு நாம வெளியில போயிடுவோம், நமக்கான ஏதாவது உண்மையான ஒரு நபர் இருந்தா அவர்கள் கூட பயணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சாதியை கடந்து கூட இன்னைக்கு பயணம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த நிலையை உருவாக்காம இவங்க எப்படி கொண்டு போறாங்க கட்சிங்கிறது தான் அடுத்த கட்டமா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா மேம். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண் திமுகவுக்கு சாதகமா இருக்கிறதா சொல்றாங்களே, இது உண்மைதான்? இது திமுகவிற்கு சாதகமா இருக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்கதான் எல்லாத்தையுமே திமுகவுக்கு சாதகமா இருக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது அவர்களுடைய வாக்கு வங்கி, அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதத்தை குறைக்கும் கூட்டும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இதனால இன்னும் திமுகவுக்கு ஒரு பலனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அந்த 10.5% இடஒதுக்கீடு திரு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தாங்க. அப்போ வன்னியர்கள் மத்தியில அதிமுகவுக்குங்கிற ஒரு இடமுமே நல்லா தான் இருக்கு, அதுல எந்த குறையும் கிடையாது. ஒருவேளை அவர்கள் தானா அதிமுகவுக்கான சப்போர்ட்டா அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அது திமுகவுக்கு சாதகமா மாறும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா மேம். இப்போ அரசியல் சூழல்ல இருக்கக்கூடிய பல விவரங்களை தொகுத்து எங்களோட வழங்கியமைக்கு நன்றி. நன்றி மேம்.